தேவையற்ற நினைவுகளை மனதில் கொண்டு குழப்பமான சூழ்நிலையில் இருப்பதை விட எதையும் சிந்திக்காமல் தெளிவான மனநிலையில் இருந்து விடுவது சிறந்தது. அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனமாகிவிடும். ஆதலால் முடிந்தவரை பொறுமை கொள். முடியாத பட்சத்தில் துணிந்து நில். அதில் தவறேதும் இல்லை. உன்னை விமர்சித்தவர்களை திரும்பி விமர்சிப்பதற்கு பதில் அவர்களை சிரித்த முகத்துடன் உபசரியுங்கள். அப்போது விமர்சித்தவருக்கு உண்மையில் மனம் இருந்தால் ஒன்று விலகி செல்வார்கள் அல்லது உன் உபசரிப்பை கண்டு கண் கலங்கி நிற்பார்கள். உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே. அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. அன்பிற்காக ஏங்குபவர்கள் இதயத்தில் சுயநலம் இருக்காது. இவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல தேவையில்லை. தெய்வங்களே இவர்களை தேடி பின்தொடரும். புற்களின் மீது விழும் பனித்துளி எவ்வாறு நிலையில்லாததோ அதுபோலவே மனித வாழ்க்கையும் நிலையற்றது. மனதை அமைதியாக வைத்துக்கொள். உலகில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நினைத்து மனதை குழப்பிக்காதே. உன்னை அமைதியாக நிம்மதியாக வைத்திருப்பது உனது கடமை. எவருடைய பாவங்கள் அழிந்துவிட்டனவோ, எவருடைய ஐயங்கள் தெளிவாக்கப்பட்டுவிட்டனவோ, எவர் அனைத்து உயிரினங்களின் நலனிலும் ஈடுபாடு கொண்டவரோ, எவருடைய மனம் சஞ்சலம் நீங்கியதோ அவரே பரமாத்மாவாகிய இறைவனை அடைந்தவர் ஆவார். எதற்காகவும் மற்றவர்களின் மனதை புண்படுத்தாதீர். ஏனெனில் இன்று இருப்பவர் நாளை இருப்பார்களா இறப்பார்களா என்பதை நாம் அறியோம். ஆதலால் இருக்கும் வரை இவ்வையகத்தை இன்பத்தால் நிரப்புவோம். உனக்கான காலம் வரும் வரை அமைதியுடனும் வைராக்கியத்துடனும் போராடி கொண்டிரு. உனக்கான நேரம் வரும்போது நீ பட்ட அவமானம் மற்றும் வேதனைக்கு காலம் தக்க பதிலை உன்னை தூற்றியவர்களுக்கு காட்டும். எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் ஏமாற்றங்களையே தரும். கடமையை செய்து பலனை எதிர்பாராமல் இருப்பதே அநேக அற்புதங்களுக்கு வழிவகுத்திடும். கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ அழிக்கவோ முடியாது. நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் எதிர்காலங்களை மாற்ற முடியும். இறுதியான முடிவினை உறுதியாக எடு. எதுவாயினும் மிகுந்த கவனத்துடன் தேவைக்கு ஏற்ப தேர்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்று தேவை என்பது நாளை தேவையற்றதாக மாறுகிறது. எல்லா உயிரினங்களிலும் நான் ஒரே சமமாக நிறைந்துள்ளேன். எனக்கு வெறுக்கத்தக்கவன் இல்லை, வேண்டியவன் இல்லை. ஆனால் எவர்கள் பிரேமை கொண்டு பக்தியுடன் என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் என்னிடமும் நான் அவர்களிடமும் காணக்கூடியவனாக இருக்கிறேன்.